ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சப்கோ நமஸ்கார் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே எந்த குறையும் இல்லாமல் எல்லாருமே எப்போதுமே நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா, இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்து பெண்களுடைய கைத்தொழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் அதான் வீடியோ தான் போட்டிருந்தேன். அது வியூஸ் ஏதோ 1000 2,000 அப்படி அந்த அளவுக்கு தான் போயிருந்துச்சு. அப்போ போகல, அப்புறம் கொஞ்சமாக போணுச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேர் தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி போடலாம். அந்த வீடியோ அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ போடலான்னு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்ன வீடியோனா, எங்கள் ஊரில் வந்து இப்போ வந்து வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? வயலில் வேலை எதுவுமே கிடையாது. இங்கே வந்து அதிகமாக ஸ்கூலுக்கும் பிள்ளைங்க போகிறது கிடையாது. வேலை இருந்தால் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பூஜைக்காண்டி திருவிழாவுக்காண்டி வந்து காசு சேர்க்கணும், சரிங்களா? இப்போ வந்து துர்கா பூஜை வருது, காளி பூஜை, அதாவது தீபாவளி, ஆயுத பூஜை, அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து துர்கா பூஜை, காளி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பூஜை வருது. ஸோ அதெல்லாம் சமாளிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பீடி சுற்றுவாங்க, கையில் வந்து பீடி சுற்றுவாங்க. பீடி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த வர காசில் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ், அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு தேவையான திருவிழாலாம் சுற்றி பார்க்குறது. அவங்க வந்து இங்கே நம்ம ஊர் மாதிரி இங்கே தீபாவளின்னா வீட்டில் தீபாவளி அப்படி கிடையாது. திருவிழா நடக்கும், கோயிலாக நடக்கும். ஸோ அது வந்து நைட்டும் பகலுமே வந்து நல்லா சுற்ற போவாங்க. அதுதான் அந்த ஊரோட ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்காக வந்து காசு சேர்ப்பாங்க. எப்படி காசு சேர்ப்பாங்கன்னா, பீடி சுற்றி காசு சேர்ப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் இன்றைக்கி வந்து பீடி சுற்ற ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதை தான் போய் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். சாரி, நான் 2-3 நாளில் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய லெஃப்ட்டு கால் வந்து வேலையே செய்யலை, நடக்க முடியல. இங்கேருந்து அங்கே கூட போக முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு. டாக்டர்கிட்ட போனதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியுமே எனக்கு சரியாகலை. ஒரு நேரம் நல்லாயிருக்கும், ஒரு நேரம் நல்லா இருக்காது. அப்புறம் இங்கே உள்ளவங்கள்ட்டெல்லாம் எங்கள் மாமியை வந்து எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணலாம், இப்போ இப்படி இருக்கா, என்ன பண்ணலாம் கேட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னது, இது சரியாகாது, குழந்த பிறந்தா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் வலிக்கும், அப்படி தான் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் நல்லா இல்லையா, ஓகே பரவாயில்ல, கடவுள் விட்டு வலின்னு சொல்லிவிட்டு இப்போ ஓகே, இப்போ நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் இல்லையா? வாங்க போய் பார்ப்போம் இந்த ஊரில் வந்து எப்படி பீடி சுற்றுறாங்கன்னு. ஒருத்தர் மட்டும்தான் சுற்றுறா, போய் பார்ப்போம் வாங்க, சரிங்களா? சுற்றுறாங்க. அந்த ஆலமரம் தான் அவங்களுக்கு வந்து அந்த அடைக்கலம் கொடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலமரம் தான் அந்த வெயிலுக்கு இருக்கும். அங்கே போய் உட்காந்தோன்னா அப்படியே ஜில்லுன்னு காற்று இருக்கும். வாங்க, இதுதான் வந்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பெரிய ஆலமரம். ஆலமரம் கிடையாது, அரச மரம். இது கீழே தான் எல்லா மக்களும் சேர்ந்து உட்காந்து கதை பேசுவாங்க, அடிச்சுவாங்க, பிடிச்சிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க இங்கே தான். ஸோ இந்த ஆலமரத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. இந்த ஆலமரம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அடைக்கலம். எங்கள் வீட்டிலலாம் உட்கார முடியல, அனுத்தோம்னா இங்கே வந்துடுவோம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு அந்த உட்காடுறாங்களா, அங்கே உள்ள மக்கள் அங்கே உட்காடுறாங்களா பாருங்க. நான் வெளியே இருக்கிற பக்கத்து ஆடியன்ஸில் வாங்க. ஹாய் கோப்பு நாகி மா. அது எங்கள் ஸ்கூலு. அப்புறம் அங்கே பாருங்க, அங்கிட்ட ஆம்பளை ஆளுங்க, இங்கிட்ட பொம்பளை ஆளுங்க, இங்கே ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப்பு. மட்டும் இல்லை, ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஒரு நிழல் வந்து இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்ச இடமும் கூட இந்த இடம். ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே செய்வாங்க. எல்லாமே இங்கே எதுவும் வியாபாரம் பண்ணுறதுனா இங்கே வந்து தான் வந்து விற்பாங்க. கோயில் திருவிழானா, இங்கே கோயிலில் திருவிழானா இங்கே தான் வந்து நடக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கம், எங்கள் வீடு இருக்குங்களா, அது பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அழகான ஏரியா இது. ஸோ வாங்க, பீடி செய்கிறாங்களா அவங்க பாருங்க. இவங்க 2 பேரும் என் நாத்தனா. இவங்க வந்து எங்கள் அக்காவோட பொண்ணு. எங்கள் அக்கா பொண்ணு எனக்கு வேணும். बीड़ी बनाची ভালো লাগলে লাইক করবেন। কোন আই বুঝছো কি কি পাতা নিয়ে কি কি করবো দেখা না করতে একটা একটা করে
Patla, kitla paisa mil be. Kete din baad kamao. Ki kuro paisa la. Jama din ka puja jama badar ka motor ka biri benachi. So kotla le ko bana ekta patla le kota patla. Ela. Odo. Ela. Biri benachi moi. Oh, patla katil lo kotla hai. Isko jubani. Kal khamer malauni na. Kona patla le ekta patla le ko ekta ora. Dah. Ha ko ala ni jali ko. Kona age Ji amore de da julia sere baji. ko amor mukhan na da hat. हाँ ठीक है को बनाते देखो पटकिना बोला जी देखो ये बेलो बोल पटकिना तो यार पटकिना खूबी ना गे को यार पट खान मैं बिरी में नाचू बाजार जा मैं बता दसू और को ஜமாலிம் பக்கசி தோ இந்த பீடியோட இலை அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சைஸு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த புக்கு பார்த்திங்களா இந்த நரம்பை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி சுற்றுவாங்க இந்த மாதிரி லைட்டாக பொடி வச்சு இப்படி சுற்றுவாங்க அதுக்கு தந்தப்பெல்லாம் நூல் அந்த பாருங்க நூல் தந்துட்டா இந்த சுற்றுலா பாருங்க காத்தூர்மா இந்த கட் பண்ணிவிட்டு குண்டாகிச்சு அதுக்கப்புறம் உள்ள பீடி வச்சு இப்படி பீடி சுற்றுவாங்க இந்த ஊரில் வந்து இலைக்கு பேர் பாத் அது வந்து சாம்பலை கையில் தடவிட்டு இது பண்ணால் வந்து வழுக்காமல் கொஞ்சம் இதாக வரும் அதுக்காக இவ வந்து சுற்றி போடுறா அவள் வந்து அந்த இது வந்து தலையும் இது एकदम इदा करे देखना कि माता इदा मुरई मोबाइल दाबा लिए बड़ा जे बाप रे मतार सकन तेरे वरिष्ठर हां ये बिरी आरता आरो करो ना ठेगाने जगह बनाओ पागल में आगे वो तो 10 रात ले तो ऐसा शीट तो चुकू नजर नहीं दिमाग हिली से ओ ना काला खोटिया काला जरे अगर देखा को जानी का हम मला तार को சூப்பர் வந்து வீடியோ வந்து போயிட்டாங்க मोल बिंदा 10 साल अरे तस्वीर ना घूम देखला है दिखे ओडे मुबारक कवर एक दिन का कितने कमाओगे पूछो 165 টাকা 65 মানে তো ইংলিশ কবার লাগবে ইংলিশ আবার কবে না ভাই 170 টাকা ও 70 টাকা 5 টাকা কম 70 টাকা ও 65 165 টাকা ना 165 165 rupees தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க இவங்க கெத்தலா பிடி தானே பரையாகி 1000 1000 பிடி கொடுத்தா 1000 பிடி செஞ்சு கொடுத்தோம்னா 165 ரூபாய் காசு 1000 பிடி வந்து ஒரு நாளாக செய்ய முடியாது அவங்களுக்கு அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு செய்கிறனால 2-3 நாள் கூட ஆகும் முத நாள் போய் பீடி இலையை வாங்கிட்டு வந்து மறுபடியும் நனைச்சி வச்சுட்டு
நினச்சி அதை வந்து துணியெல்லாம் சுற்றி வைப்பாங்க. அப்புறம் விடிய காலம் ஏஞ்சி கட் பண்ணி அந்த சைஸாக வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பீடி சுற்றுவாங்க. பீடி சுற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுவாங்க, இல்லைன்னா 1.5 நாள் ஆகும். மறுபடியும் சாயந்தரம் போய் கொடுக்க போகல 1000 ரூபா பீடி கொடுத்து அதுலேயும் வந்து பார்த்து ஒன்று எடுப்பாங்க. லேசாக பெண்ட் ஆகிடுச்சி, இல்லை வந்து அந்த இது முடிகிறது வந்து தப்பாக முடிஞ்சிருக்காங்க, ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அந்த பீடியை தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து இவங்களுக்கு லாஸ் அது. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நிஜமாக கஷ்டம் தான். அது வந்து இடுப்பெல்லாம் வலிக்கும், உட்காந்துருக்க முடியாது ரொம்ப நேரம். நானும் செஞ்சுருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா ஒரு கைத்தொழில் மாதிரி அவங்களுக்கு 125 ரூபா சும்மா உட்காந்துருக்கிறது பரவாயில்ல தானே, அப்படியே சம்பாதிக்கிறாங்க. இதை வச்சு தான் வந்து திருவிழாவெல்லாம் போவாங்க. இப்போ நான் கேட்டு சொல்கிறேன். Besali, bazar rasa na kapur kini limo, bazar ko mo, tara. Amati bazar rasa Durga Puja, jama limo, harat para jama bazar, Raigon jama bazar Raigon kathiat. Kama jaban ta aso, bhalo lagla karbo. தீபாவளிக்காக வந்து காளி பூஜா துர்கா பூஜாக்காக வந்து காசு சேர்க்குறாலாம். அதை வச்சுட்டு வந்து திருவிழாவை சுற்றுவோம். நீங்களும் வாங்க, திருவிழாவுக்கு வாங்க, எங்கள் ஊர் திருவிழாவுக்கு நீங்களும் வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான், இது ஒரு சின்ன வீடியோ தான் இருந்தாலும் தேங்க்யூ ஃபர்ஸ்ட்.